நேர்களை நீங்க திரையில இப்ப பார்க்கிற காட்சி, காவல்துறை வாகனத்திலிருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று விட்டார். உள்ளே செல்றதுக்கு முன்னாடி அங்க வெளியில அவருக்காக குழுமி இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்களுடைய உற்சாகமான அந்த வரவேற்பையும் கூட நம்ம பார்க்க முடிந்தது. அவங்களை பார்த்து கையசைச்சிட்டு இப்போ காவல் நிலையத்திற்குள்ள விசாரணைக்காக சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி அவர்களிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற முக்கிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். முன்னதாக சற்று நேரத்திற்கு முன்பாக என் மேல இந்த ஸ்டேஷன்ல நீங்க கேஸ் போடலையே, நீங்க என்ன தஞ்சாவூர் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, நான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஏன் இறங்கணும், நான் வாகனத்தை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு திரு உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்பியதாக. நீங்க 23 கிலோமீட்டர் முன்னாடி செங்கிப்பட்டியில விசாரணை நடத்துறதா இருந்தா இந்த விசாரணை நீங்க சென்னையிலேயே நடத்திருக்கலாமே, நான் ஒத்துழைச்சிருப்பேனே, எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரணும், அப்போ ஒன்னே என்ன தஞ்சாவூர் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக நமக்கு செய்திகள் கிடைத்தன. இப்போ காவல்துறையினருக்கும் அவருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அது ஒரு முடிவை எட்டி இருப்பதனுடைய ஒரு விளைவை தான் நம்ம இப்போ பார்க்க முடிகிறது. அதுதான் நம்முடைய புரிதல். இப்போ அவர் ஒத்துக்கொண்டு இப்போ காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்கி காவல் நிலையத்திற்குள்ள விசாரணைக்காக சென்றிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இங்கே செங்கிப்பட்டிக்கு அழைத்து வரப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே, திரு ஏவா வேலு, திரு KN நேரு, அதே போல திரு MRK பன்னீர்செல்வம், திரு TRB ராஜா அப்படின்னு வரிசையா முன்னாள் அமைச்சர்களும் அவருக்கு ஆதரவாக அங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்களோடும் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டு காவல்துறையினருக்கும் இப்போ திமுக தலைவர்களுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டு இப்போ அவர் வாகனத்திலிருந்து இறங்கி விசாரணைக்கு ஒப்புக்கொண்டு நேராக இப்போ காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். இப்போது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய புரிதல். இந்த விசாரணை அவங்க எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விசாரணை முழுமையாக நிறைவடைந்த பிறகு அங்கிருந்து அவர் விடுவிக்கப்படுவார். ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்னால அவர் ஒரு கைது செய்யப்பட்டதாக ஆவணப்படுத்தப்பட்டு அவரிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஆனால் காவல் நிலையத்துடைய சொந்த ஜாமீன்லேயே அவர் விடுவிக்கப்படுவார். ஸோ அஃபிஷியலி ஹி இஸ் அரெஸ்டட், ஆனால் ஒரே நாளில் அவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதலாக நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ காவல்துறை ஜாமீனில், காவல் நிலைய ஜாமீன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் பெயிலில் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஜாமீனில் அவர் இன்றைக்கே விடுவிக்கப்படுவார். விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெற போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நீங்கள் கிளியரான விஷுவல்ஸை பார்க்குறீங்க. அவர் காவல்துறை வாகனத்தில் இறங்கி அவருடைய தொண்டர்களை நோக்கி கையசைத்து விட்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.